கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கடந்த 5 ஆண்டுகளில் 90க்கும் மேற்பட்டோர் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி அப்பகுதியினரிடையே எழுந்திருக்கின்றது. இது குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. போக்குவரத்து நெரிசல் மிகுந்ததாகவே எப்போதும் காட்சியளிக்கும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் வாகன விபத்துகள் நிகழ்வது என்பது அப்பகுதி மக்களுக்கு அன்றாடம் காணும் காட்சியைப் போலவே தோற்றமளிக்கிறது என்றால் அது மிகையாகாது. நீங்கள் திரையில் கண்ட காட்சி சில நாட்களுக்கு முன்பு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் நடைபெற்ற வாகன விபத்துதான். வாகன விபத்துகளையும் போக்குவரத்து நெரிசலையும் குறைக்கும் வகையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டது. காரமடை, பெரியநாயக்கன் பாளையம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. இருந்தபோதும் இவையெல்லாம் பயனற்று போகும் வகையில் வாகன விபத்துகள் இன்றளவும் தொடர்கதையாகவே உள்ளது. இவற்றில் தனியார் பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகளே அதிகம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். பிரைவேட் பஸ்ஸு பயங்கரமான ஸ்பீடில் போகிறதுனால எந்த விதமான கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு வேகமாக போயிட்டு இருக்கனால ஆக்சிடென்ட்டும் ஜாஸ்தி ஆகுது, உயிரிழப்பும் ஜாஸ்தி ஆகுது. ஜனங்களுக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பொதுவான பாதுகாப்பு இல்லைங்கிற சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக தொடர் விபத்துகளின் மையமாகவே மாறிப்போன இந்த சாலையில் கடந்த 5 ஆண்டுகளில் நிகழ்ந்த விபத்துகள் குறித்து அறிய சமூக ஆர்வலர் பாட்ஷா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேள்வி எழுப்பியிருந்தார். அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் 90 பேர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் விபத்துகள் மூலம் உயிரிழந்திருப்பதாக பதிலளிக்கப்பட்டது. இந்த விபத்துகளில் பெரும்பாலானவை தனியார் பேருந்துகள் பல போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக இயக்கப்பட்டதால் நிகழ்ந்தவை என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பிரைவேட் பஸ்ஸோட டைமிங்ஸை ஒரு 4-5 வருஷமாக மாற்றி அமைச்சு சீரமைக்காதனால ஒருத்தருக்குள்ளே போட்டி போட்டுட்டு வழிநடுக வண்டி நிறுத்திட்டு ரோட்டுக்குள்ள அபாயகரமான இடத்துல பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. எங்கே வேணாலும் நிறைய என்கரேஜ்மெண்ட் வர நிறைய மஷ்ரூமாக டெய்லி போயிட்டே இருக்குது. அந்த என்கரேஜ்மெண்ட்னால கிடைச்ச வரைக்கும் எவ்வளோ வேகமாக போகணுமோ அந்த மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. இது பயணிகளுக்கு மட்டுமல்ல, பாதசாரிகளுக்கும் மிகுந்த ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக தனியார் பேருந்துகளுக்கு முறையாக நேரம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக போட்டி நிறைந்த வேகத்துடன் தனியார் பேருந்துகள் செல்வதால் பெரும்பாலான விபத்துகள் நிகழ்வதாகவும் அரசு பேருந்து ஓட்டுநர் இன்பம் தெரிவிக்கிறார். தனியார் பேருந்து, அரசு பேருந்து இது கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டைமிங். 5 நிமிஷம் கேப்ல ஒரு வண்டி வருது. அந்த கேப்ல முன்னாடி ஒரு வண்டி போகுது, பின்னாடி ஒரு வண்டி போகுது. முன்னாடி போற வண்டியை பின்னாடி வண்டி என்ன நினைப்பாரு, நம்ம இருக்கிற ஆளை போற அவர் ஏற்றிட்டு போயிட்டாரு, நம்ம முன்னாடி போனா நல்லா இருக்கும்னு விரட்டுறாரு. அப்படி விரட்டும் போது என்ன ஆகுதுன்னா, முன்னாடி போற 2 வீலர்காரருக்கு கண்ணு தெரிய மாட்டாங்க, கார்காரங்க கண்ணு தெரிய மாட்டாங்க. அந்த வண்டியை சைடை போடுறது அவங்களோட நோக்கமாவே இருக்கு. அதனால பெரும் விபத்து நடக்குது. இது குறித்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கேட்டபோது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் நிகழும் விபத்துகள் குறித்து போக்குவரத்து துணை ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேட்டுப்பாளையம் சாலையிலே அதிக விபத்துகள் நடப்பதாக மக்களிடத்திலிருந்து புகார் வந்திருக்கிறது. அது குறித்து போக்குவரத்துறை துணை ஆணையரை கொண்டு விசாரிப்பதற்கான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் அதை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்கே தேவைப்படுகிறதோ, மக்களுடைய கோரிக்கை இருக்கிறதோ, பிரச்சனை வருகிறதோ அவை ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். சாலையில் நிகழும் விபத்துகளை கட்டுப்படுத்த போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது அவசியமாகிறது. இருந்தபோதிலும் ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் சாலை விதிகளை பின்பற்றி தனக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பிறரின் பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இருப்பதே சரியானதாக இருக்கும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசாந்த்.